ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து இன்றைக்கான எபிசோடில் என்ன சொல்கிறது, அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி பற்றி பேசலாம். அதாவது யார் 2 பேரை வந்து வெளில போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுவீங்க, யார் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணாம், இவங்க கூட நான் வந்து கனெக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் பூசி மறுப்பி சொன்னாங்க. இதில் 1 hour எபிசோடில் எல்லாரதும் காட்டலை. நான் வந்து 24/7 பார்த்ததுனால ஒரு லுக் வந்து எல்லாரதையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு லுக் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் வந்து விஷால் வந்து அன்ஷிதா, தர்ஷிகா இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் மஞ்சரி, பவித்ராவை தான் வந்து பார்க்க மாட்டேன், அவங்க கூட கனெக்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். இதில் மஞ்சரி கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரிலேஷன் மாதிரி இருக்காங்க, அவங்கள ரிலேட்டிவ் மாதிரி இருக்காங்க, அவங்கள பார்த்தா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார். ஜெஃப்ரி வந்து சத்யா கூட எனக்கு என்னதான் வந்து நிறைய பேர் வந்து சத்யா எனக்கு டாஸ்கில் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படி இப்படின்னு சொன்னாலும், சத்யா வந்து இங்கே வந்ததுலேருந்து சத்யா கூட தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது வெளில போய் நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் அன்ஷிதா சேச்சி, அதை தம்பி பாசம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆனந்தி, பவித்ரா அவங்க கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி, ஜாக்லின். இதில் ஜெஃப்ரி வந்து கோவா கேங்கில் யாரையும் சொல்லங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்புறம் சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியும் ஜாக்லினும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியும் ராணவும் வந்து சுத்தமாக கனெக்டில் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து மஞ்சரியை வந்து பார்த்தா உங்களுக்கு அவங்க அம்மா மாதிரி இருக்கா. அதாவது அவங்க வந்து அந்த டாபிக் முடிஞ்சப்போ கொண்டு போய் கூட பின்னாடி ஏதோ தொணன்னு பேசிட்டே இருக்காங்க. அது கேட்டுகிட்டே இருக்கு, எனக்கு சத்தமாகவும் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டீசெண்டாக சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், பிடிக்கல அப்படிங்கிறத. அப்புறம் சத்யா வந்து ஜெஃப்ரியை சொல்வார் அவர். திருப்பி அன்ஷிதாக்கும் ஜெஃப்ரிக்கும் தான் நிறைய வந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் ஜெஃப்ரிக்கு வந்த கூட அக்செப்ட் பண்ணுங்க. அன்ஷிதா ஃபுல்லாகவே எனக்கு ஃபேக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய அவங்கள பற்றி சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அவங்களோட நெகட்டிவ் ஷேட் நிறைய வெளில இருக்குது. அதை பாசிட்டிவாக மாற்ற தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம தான் அவங்களோட வன்மத்தை பார்த்துட்டு இருக்கோமே. இப்படி உள்ள வன்மை வச்சுருந்தா அப்புறம் சோஷியல் மீடியாவில் எப்படி நெகட்டிவ் ஷேட் இல்லாமல் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட பர்சனலியும் அவங்க சொன்ன அந்த கதை சொல்கிற டாஸ்கில் கூட பாதி பொய் இருக்குது, பாதி உண்மை இருக்குன்னு கூட ஒரு சில விஷயங்கள் வருது. ஸோ அதில் பாதி வந்து இவங்க மற்றவங்களுக்கு செஞ்சது, ஆனால் இங்கே வந்து அதை மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதனால் நம்ம அதுக்குள்ளே போகலை. அப்படி வந்து அதில் பாதி உண்மை பாதி பொய் இருக்குன்னா இவங்க இங்கே இருக்கிறதுலையுமே ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவ்வளோதான், அதை தான் நான் மீன் பண்ண வந்தேன். ஓகேங்களா? அப்போ சத்யா வந்து ஜெஃப்ரி அன்ஷிதா சொல்லுவார். அதுக்கப்புறம் அருணையும் விஷாலையும் எப்பயும் போல் அவங்க வந்து அருண் விஷால் கூட கணக்கில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஷிப் சொல்ல அப்படியே ஆப்போசிட்டில் அருண் இவனுங்களால எனக்கு எந்த உதவியுமே இல்லை, இவங்க கூட இருக்கவே மாட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லுவார் அருணும் விஷாலையும். அதுக்கப்புறம் அன்ஷிதா அப்படியே பர்சனல் வெஞ்சன்ஸ், எப்பயுமே ப்ளஸ்ஸும் சொல்லுவா மைனஸ் சொல்லுவா அப்படின்னு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு மைனஸை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்னு சொல்லி மஞ்சரியை தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தோடனே இப்படி ஒரு என் லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் நான் பார்த்ததே இல்லை, இவங்க ஃபுல்லாக இவங்ககிட்ட நெகட்டிவ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பூசி மழுப்பி அவங்க மலையாளத்தையும் தமிழையும் கலந்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாருங்கள். அது அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. அவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்னா அப்போ நீங்களும் வெளில இவங்களாவது இந்த ஷோவில் நெகட்டிவாக தெரியுறாங்க. மேபி அவங்க பர்சனல் உங்களுக்கு இப்போ முத்து சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா தெரியாமல் கூட இருக்கலாம். அவர் சொல்லனா நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. வெளில போனப்பறம் யாரையும் ஒருத்தர் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் லைஃப்பில் வந்து இப்படி ஒரு நெகட்டிவே பார்த்ததுன்னு இவ்வளோ வெஞ்சன்ஸ் கொட்டுறீங்களே, அப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவ்வளோ நெகட்டிவாக தெரியுறீங்கன்னா உங்கள் மேலே எவ்வளோ பேர் வெஞ்சன்ஸ் கொட்டியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும்ல. நீங்கள் தப்பு செஞ்சீங்க செய்யல. பட் ஆனால் அது உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க சைடில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இல்லை அவங்க எதுக்காக இப்படி தெரியுறாங்க, இல்லை இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க அப்படி தெரியுறாங்களான்னு கூட உங்களுக்கு புரிதல் இல்லாமல் நீங்கள் அவ்வளோ வன்மத்தை ஒரு பொண்ணை சான்ஸ் கிடைக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது தெரியல. அது உங்கள் கேரக்டர் அப்படின்னும் போது உங்கள் கேரக்டர் தான் நீங்கள் தான் டேமேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அழகாக சொல்லிட்டு போயிருக்கலாங்க. ஆனால் இதையுமே கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பார்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. மார்னிங் ஆக்டிவிட்டி தான். அதை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸாக சொல்லணுமா மைனஸாக சொல்லணுமான்னு. ஆனால் வன்மத்தை ஏன் கொட்டுறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருக்குது. இதில் டீசெண்டாக வந்து எவ்வளோ பேர் மஞ்சரி பிடிக்கலன்னு சொன்னால் டீசெண்டாக சொல்லிட்டு போன மாதிரி பண்ணியிருக்கலாம். இங்கேயுமே டாஸ்கில் ஒப்பிக்கிற மாதிரியே நீங்கள் ஒப்பிப்பீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்எஃப்பி கொடுக்க போகிறாங்களா, இல்லைனா இந்த வாரம் நீங்கள் வந்து நாமினேஷனில் கூட இல்லை. அப்படி இருந்தும் எதுக்கு அப்படி இருந்தாலும் ஓட்டிங்காக பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அதுதான் நீங்கள் நாமினேஷன்லேயே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த சீன் போட்டுட்ருக்கீங்க இவ்வளோ வன்மத்தை கொட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு என்னது அன்ஷிதா வந்து ஜெஃப்ரி அதான் முத்துவும் முத்து கூட இருக்க மாட்டேன். மஞ்சரி எப்படி சொன்னாங்களோ அதே தான் முத்துவும் சொல்லுவாங்க. முத்து எனக்கு வெளில நல்லா தெரியும், ஆனால் இந்த கேமுக்காக முத்து ஒன்று பண்ணிட்டு இருக்காப்லே எனக்கு தெரியல, அதான் முத்து கூட நான் கனெக்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதான் உங்களுக்கு புரியுதுல, கேமுக்காக பண்ணுறாங்க, அப்புறம் எதுக்கு வன்மத்தை கொட்டுறீங்க? அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது வந்து தப்பு சரிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா கம்முன்னு இருங்க. அதுக்குன்னு வன்மத்தை ஏன் கொட்டுறீங்க? அப்புறம் ஜெஃப்ரி ஆனந்தி, நீங்கள் இப்போ சொல்கிற மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் வெளில போனப்புறம் அதே மாதிரி இருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? வெளில போனப்புறம் அவங்களோட இன்னொரு சுயரூபம் உங்களுக்கு தெரியலாம்ல. இங்கே தெரியாத ஒன்று அங்கே தெரியலாம்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே நம்பிட்டு அங்கே உன்னை நான் நம்பிட்டேனே ஷோவில், ஆனால் நீ வெளில வந்தால் இப்படி இல்லைன்னு அதை போய் எந்த ஷோவில் எந்த சோஷியல் மீடியாவில் சொல்லுவீங்க? தெரியல.
அன்ஷிதா அன்ஷிதா ஜெஃப்ரி ஆனந்தி கூட க்ளோஸாக இருப்பான், ஆனந்தி ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் முத்து மஞ்சரி அவங்க வந்து அவாய்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. ரஞ்சித் வந்து ஜெஃப்ரியை தான் சொல்லுவார். அப்புறம் அருணை சொல்லுவார், அருண் கூட க்ளோஸாக இருப்பான் அப்படின்னு. அப்புறம் ஜாக்லின் சவுண்டு வந்து ஒரு ஒரு என்னமோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க பிஸியாக நாசுக்காக அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் போயிடுவாங்க. நாசுக்காக ஒரு சிலர் நாசுக்காக சொல்லிட்டாங்க அவாய்ட் பண்ணுறதா அப்படிங்கிறதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணை வந்து ரஞ்சித் சொல்லுவார். ஏன்னா ரஞ்சித் அருணை சொன்னதால அருண் ரஞ்சித்தை சொல்லிட்டு விஷாலை சொல்வார். விஷாலுக்காக வந்து எப்படியும் நான் நிற்பேன், அதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் ஃபஸ்ட்டு போய் நிற்பேன், அவனுக்கான அந்த விஷயத்தை நான் சப்போர்ட்டை கொடுப்பேன் அப்படின்னா. ஏன்ப்பா அருண், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் விஷாலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்பேன்னு ஒரு மார்னிங் டாஸ்கில் இவ்வளோ பப்பரப்பான்னு சொல்லும்போது, முத்து மஞ்சரின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்களும் அவங்கக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஏன் அது குத்துது குடையுது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதுதான் எனக்கு புரியல. இந்த மாதிரி வன்மத்தை கொட்டுறவங்களுக்குலாம் ஒரு நியாயம் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியில் ஒன்று கொட்டுவாங்க. அது வன்மமாக அப்படி தான் தெரியும். அப்புறம் அருண் அதை தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் பவித்ரா தர்ஷிகா கூட பவித்ரா தர்ஷிகா அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டார். அது டீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டுக்கும் மீறி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது அவங்க கல்யாணம் அப்படின்னு வந்தால் போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற லெவலில் அது இருக்கும். அது தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் நாசுக்கா. அதாவது இவங்கெல்லாம் சினி ஆர்டிஸ்ட்டுங்க, அதாவது சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அழகாக பேச தெரியும் இவங்களுக்கெல்லாம். அழகாக பூசி மழுப்பி சொல்லிட்டு போயிடுவாங்க. முத்து அதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் முத்து அண்ட் மஞ்சரி அப்படிங்கிறத போட்டிருப்பேன். அதில் அழகாக வந்து முத்து வந்து மஞ்சரியை பற்றி பாசிட்டிவ் ஷேட் சொல்லியிருப்பார். அது வந்து இதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்கள பற்றின தப்பாக நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் மாறதுக்கான வாய்ப்பாகவும், ஆடியன்ஸ் நம்மளுக்குமே அவங்கள பற்றின வேறு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவும், இது ஓட்டிங் டிஃப்ரென்ஸ்லேயும் அவங்களுக்கான ஒரு 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 என்ன ஒரு ரைசிங் மோடில் இருக்கிறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு முத்து தான் நானுமே சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து சௌந்தர்யா மஞ்சரியை சொல்ல. அப்புறம் தீபக் வந்து தீபக் ப்ரோ கூட எப்பயுமே வந்து அந்த ஒரு கைடன்ஸ் எனக்கு வேணுன்றதுனால நான் அவர் கூட ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க முத்து, ஷோ விட்டு வெளில போனேன்னு அவர் உங்களை சட்டை பண்ணுறாரான்னு பாருங்கள். அந்த மாதிரி கேரக்டர் அவர் பர்சனலே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நீங்கள் என்ன தான் போய் கெஞ்சினாலும் நீங்கள் 4 வாட்டி கெஞ்சினா 2 வாட்டி பதில் சொன்னால் ஜாஸ்தி, அந்த லெவலில் தான் உங்களை அவர் ட்ரீட் பண்ண போகிறாரு. இந்த அண்ணன் பசங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயராக தெரிஞ்சதுனால. இதே மற்றவங்க கிட்ட அப்படி இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டார். உங்களால் ஒரு வேலை ஆகணும், இல்லை உங்களை வச்சு ட்ராவல் பண்ணி அந்த கேமில் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறதா ஒரு பிளானே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வெளில போயிட்டுலாம் அவர் உங்களுக்கு ட்ரஸ்ட்டாலாம் இருக்க மாட்டார். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சௌந்தர்யா அன்ஷிதா வந்து அவங்க கூட கனெக்டே ஆகலை. எனக்கு ரொம்ப சௌந்தர்யாவை பிடிக்கும், பட் ஆனால் கனெக்ட் ஆக முடியல அந்த வைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து முத்துவை சொல்லுவாங்க. அகெயின் எனக்கு வந்து முத்து வந்து டிஃபால்ட்டாக ஃப்ரெண்டு, அது ஓகே. அது இல்லாமல் தர்ஷிகா கூட ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த என்எஃபியுமே ரெண்டு பேருமே போட்டி போட்டாலும் அது பெருசாக வந்து வன்மத்தை கொட்டுற அளவுக்கு இல்லைங்க. ஆனால் அந்த அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா தீபக் மூஞ்சில் அப்படி மாறும், ஜாக்லின்கெல்லாம் அப்படி ஒரு வன்மம். அப்புறம் அருண் அதை அப்பட்டமாக காட்டுறாரு. அன்ஷிதா இன்னும் சொல்லவே வேண்டாம். இவங்க தர்ஷிகா தான் ஆக்சுவலி இவங்க கூட காம்படிட் பண்ணாங்க. தீபக் வெஸ் மஞ்சரின்னு ஒரு இடத்துல வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மஞ்சரி வெஸ் தர்ஷிகான்னு போகும்போது அவங்க 2 பேர் நைட்டில் பேசிக்கிறாங்க, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு தான் தீபக் கூட மஞ்சரி விளையாடுறாங்க, டாஸ்க்குன்னு தான் ஜாக்லின் கூட மஞ்சரி விளையாடுறாங்க. அன்ஷிதா கூட அது கூட பெருசாக விளையாடல. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது புரியல அந்த பொண்ணு மேலே. ஓகேங்களா? அப்புறம் வந்து சௌந்தர்யா அன்ஷிதா கணக்கில் போக முடியாது. அதாவது அன்ஷிதாவும் மஞ்சரியை சொன்னதுனால இவங்களும் திருப்பி வந்து சௌந்தர்யா அன்ஷிதா கூட அந்த கணக்கில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து ஜெஃப்ரியை சொல்லுவார். ஜெஃப்ரி வந்து தீபக்கை சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெஃப்ரியை பிடிச்சி வச்சிருக்காரு. மேபி இந்த வாரம் கேப்டன்ஷிப்பா, இல்லை கோவா கேங்னாலையா, இல்லை பாய்ஸ் டீம் ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பாய்ஸ் டீம் ஃபுல்லாக ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தீபக் திருப்பி ட்ரை பண்ணுறாரோ, பழைய மாதிரி பாய்ஸ் டீமில் ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டு இந்த கேமை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரோ என்னமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்எஃபியில் பார்த்தீங்கன்னா தீபக் நிறைய ஓட்ஸ் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் ஆனால் அது மஞ்சரி சைடு ஒரு 2 ஓட்டு லீடிங்கில் போகிறத யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்ம மேலே அந்த ஆட்டிடியூடோ கோவமோ ஏதோ ஒன்று இருக்கும். முக்கியமாக பவித்ரா ஆனந்தி இந்த சைடில் இருக்கும்போது அப்போ அவங்கள சமாளிக்கணும்னா ஒன்று அவங்கக்கிட்ட டேரெக்டாக தனியாக பேசணும். குரூப்லன்னு வரும்போது பாய்ஸ் டீமாக எப்பயும் போல் அந்த டீமாக இருக்கும்போது இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை வச்சுங்க. ஏன்னா சத்யாலாம் கூட மஞ்சரிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தார் அந்த என்எஃபியில். சத்யா மஞ்சரிக்கு ஓட் பண்ணியிருந்தாரு, சாச்சனா மஞ்சரிக்கு ஓட் பண்ணியிருந்தாரு, ஆனந்தி மஞ்சரிக்கு ஓட் பண்ணாங்க, பவித்ரா மஞ்சரிக்கு தான் ஓட் பண்ணாங்க. இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்காத கண்டஸ்டன்ஸ் வந்து மஞ்சரிக்கு ஓட் பண்ணுது. ஸோ வந்து தனக்கு எதிராக ஒரு சிலர்லாம் இருக்காங்க, இல்லை தனக்கான விஷயத்தை ஆட்டிடியூடை வந்து பிடிக்காத ஒரு சிலர்லாம் இருக்காங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட ஸ்மூத்தாக ஒரு விஷயமா போயிட்டு சட்டிலாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணனா இதுக்கு நம்மளுக்கு பாய்ஸ் டீமோட சப்போர்ட் தேவைன்னு ஒன்று பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. போக போக தான் பார்க்கணும்.
ஓகேங்களா? அப்போ வந்து தீபக் வந்து ஜெஃப்ரியை சொல்லுவார். அப்புறம் முத்துவையும் சொல்லுவார். அப்புறம் வந்து அன்ஷிதா சேச்சி அது தனியாக வேறு பார்ட்டி வேறு இவங்க வீட்டுக்கு போய் பண்ணுவாங்க. அது தனியாக அது இங்கே சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வேறு. நீங்கள் எதுக்கு அதுவும் ஆரம்பிக்கும்போது சொல்லுவார். இது டாஸ்க்காகவும் பார்க்கணும், டீசெண்டாகவும் ஜென்யூனாகவும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லுவார். இவர் தான் ரொம்ப மேனஸ் தெரிஞ்சவராச்சே. ரொம்ப டீட்டெயிலாக அந்த டாஸ்க்கு சொல்லிட்டு தான் அதை பற்றி பேசுவார். அனுப்பிச்சது. அப்புறம் ரயான் இத்தனைக்கும் இவர் கூட நடித்தவர். அப்புறம் ஆனந்தியும் பிடிக்காது. ஏன்னா ஆனந்தி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்கன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று ரயான் இவர் கூட நடிச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் பெருசாக இவரை சட்டை பண்ணல போல இருக்குது ரயான். அதனால தான் வந்து இதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனால் பெருசாக சட்டை பண்ணணும்னு அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அதாவது இவருக்கு ஜால்ரா போடுற ஆளுங்களை மட்டும்தாங்க பிடிக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா இவருக்கு ஆமன் சாமி போடணும். இவர்கிட்ட 2 விஷயம் கற்றுக்கணுன்னா இவர்கிட்ட வந்து கெஞ்சிட்டு எதையாச்சும் செஞ்சுட்டு இல்லை அவர் சொல்கிறத செஞ்சுட்டு கற்றுக்கணும். இவர் கூடவே நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தானே, எனக்கும் முன்னேறத்துக்கு ஆசை இருக்கும்ல, இல்லை இந்த விஷயத்த நானும் என்னாலையும் கற்றுக்க முடியும், உங்ககிட்ட கேட்டு தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காம அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் முக்கியமாக பொண்ணுங்களை தான் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இவங்களாம். அதான் ரயான் ஆனந்தியை சொன்னார். ஆனந்தி வந்து அன்ஷிதா பவி அவங்க சொல்லும் போதே அழுதுட்டாங்க. ஆனந்தி அவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே யார்கிட்டையுமே அந்த ஃபீல் வந்ததில்லை, இங்கே அன்ஷிதா கிட்டே இருக்குன்னு. அது மேபி அது நைட்டில் 24 hour பர்சனில் ஒன்றா தூங்குறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றாவே இருக்காங்க. நம்மளுக்கு காட்டுற 1 hour மாரி மிச்சம் 23 hours அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கலாம். அப்புறம் சௌந்தர்யா ஜாக்லின்னு வேண்டாம் அவாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவாய்ட் பண்ணுவேன்னா அது கனெக்ட் வரல அப்படின்னு டீசெண்டாக சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். முத்து தர்ஷிகா இதில் வந்து மஞ்சரி இன்னொரு விஷயம் அழகாக சொல்லியிருப்பாங்க. சாச்சனாவை சொல்லியிருப்பாங்க அழகாக. மஞ்சரி வந்து முத்துவை சொல்லிவிட்டு தர்ஷிகாவை சொல்லிவிட்டு இன்னொன்று சாச்சனா கூட நான் கணக்கில் இருப்பேன். அதாவது சாச்சனாவை பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ன வயசு வெர்ஷன் இதுக்கு வந்து 1 hour எபிசோடில் அதை காட்டலை. ஆக்சுவலி அவங்க 24/7 அழகாக சொல்லியிருப்பாங்க. சாச்சனாவை பார்த்தா எனக்கு சின்ன வயசு வெர்ஷன் மாதிரி இருக்குது. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முறலாம் மாற்றி பேசுகிறாங்க. அவங்க அதை மீன் பண்ணலை. அந்த ஒரு ஸ்ட்ரபன்னஸ்ஸு இல்லை ஒரு விஷயத்த பண்ணணுன்னா நான் பண்ணியே ஆகணும், இதுக்காக நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் சின்ன வயசில் மேபி அவள் வயசில் இருந்திருந்தால் இப்படி தான் இந்த கேம் ஆடி இருக்கணும் என்னமோ. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னும் போது அது பண்ணணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எனக்கு அவகிட்ட பிடிச்சிருக்கு. மேபி அவளுக்கு பிடிச்சதுன்னா வெளில போய் அவளை ஒரு நல்ல விதமாக மோல்டு பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருப்பேன் எப்பயுமே. அது வந்து அவளுக்கான அதாவது 2 பேருமே வந்து என்ன சொல்கிறது ஒரு கனெக்டில் இருக்கணும்னு அவள் நினச்சான்னா கண்டிப்பாக அந்த ஒரு கைடன்ஸை நான் அவளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முத்துவோ விஷாலோ நிறைய பேர் சாச்சனாவை சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்தாங்க போல் இருக்குது. சாச்சனா ஃபேஸ் ரொம்பவே தெரியும் அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து அண்ணான்னு சொல்லி பழகிட்டு இருக்கோம். வீடியோ பேம்பரிங் பண்ணது சத்யா சொல்லுவார், அருண் சொல்லுவார், முத்து சொல்லுவார், விஷால் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவார்னு பார்த்தா யாருமே சொல்லலை. கடைசியில் மஞ்சரி தான் சாச்சனாவை சொல்லுவாங்க. அப்புறம் தர்ஷிகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க சாச்சனாவை. ஏன்னா அவங்க வந்து ஏரியா மேட்ஸான், ஜெஃப்ரியும் சாச்சனாவும் அதே ஏரியாவில் ஒன்றா இருக்காங்களாம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரே ஏரியாவில் இருக்கோன்றதுனால பழகிக்குவோம் செஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து திருப்பி தர்ஷிகாவை தான் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்கிறது மஞ்சரியும் தர்ஷிகாவையும் சொன்னாங்க. அதாவது பாய்ஸ் டீம் அண்ணா என்னன்னு என்ன தான் எல்லாரும் பழகுனாலும் யாருமே தன்னை சொல்ல அப்படிங்கிற வழி அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுது. 1 hourல இதை காட்டலை. நான் தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ட்ரஸ்ட்டே ஏர்ன் பண்ணல. கேமுக்காக என்ன வேணால் செய்யலான்னு ஒன்று பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த டாஸ்க்குன்னு வரும்போது பார்த்தா ஜெஃப்ரிக்கு கொடுத்த சப்போர்ட்டை சாச்சனாக்கு யாரும் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஹர்ட் பண்ணும். இதுவே அந்த பொண்ணுக்கு ஹர்ட் பண்ணுதுன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்து பார்த்துச்சுன்னா இந்த கேமில் அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ வைரல் ஆக்கியிருக்காங்க. எப்படி ஹர்ட் ஆகுமோ தெரியல. இது அவங்க அப்பா அம்மா தான் அந்த பொண்ணுக்கு புரிய வச்சு அந்த பொண்ணை வந்து ஓரளவுக்கு பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட்டு. ஸோ வந்து இப்படி தான் கைஸ் போச்சு. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கு வந்து இதில் அன்ஷிதா திருப்பி இதில் வன்மத்தை கொட்டின மாதிரி இருந்தது. தீபக் சேஃபாக ஒரு கேம் ஆடின மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது மற்றவங்களாம் ஓரளவுக்கு ஜென்யூனாக சொன்ன மாதிரி இருந்தது. அருண்லாம் சுத்த சேஃபாக தான் ஆடினார். சுற்றி வளைச்சி என்னமோ சொல்ல வந்து டேரெக்டாக டு த பாயிண்ட்டே வரவே இல்லை. ஸோ எனக்கு இப்படி தான் தோணுச்சு கைஸ். இதில் முக்கியமாக முத்துவது எனக்கு ரொம்ப பிடிச்சது. முத்து, மஞ்சரி, அப்புறம் சாச்சனாவதையும் வந்து மஞ்சரி வந்து அழகாக எடுத்து சொன்னது நல்லா இருந்தது. தர்ஷிகாவும் அந்த இடத்துல சாச்சனாவை விட்டு கொடுக்காமல் பேசினது அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த பொண்ணு இதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஒரு வேக்கப் கால். அந்த பொண்ணோட பிஹேவியர் எந்த அளவுக்கு வந்து சுற்றி இருக்கவங்கள வந்து மைண்டை வந்து அந்த பொண்ணு கூட கனெக்ட் ஆகாமல் வச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு வேக்கப் காலாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் அவங்க பிஹேவியரில் கொஞ்சம் ஒரு ஃபேரோட பண்ணலாம் அப்படின்னு. மேபி அந்த பொண்ணுக்கும் நல்ல பொண்ணாக இருக்கலாம். அந்த பொண்ணு இந்த கேமுக்காக தான் இப்படி பண்ணுதோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. ஓகே எது எப்படி இருந்தாலும் அது அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ கைஸ்.